இப்போ இருக்கிற குடும்ப சிக்கல்கள், இந்த ரீப்ராடக்டிவ் ஹெல்த்ல என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு சார்? ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், இப்போ இந்த ரீப்ராடக்டிவ் ப்ராப்ளமே நார்மல் ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் தானா? ஆக்சுவலா ரீப்ரடக்டிவ் அப்படின்ற விஷயம் சார், இப்போ ஒவ்வொரு வாரமா நம்ம ஒரு டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரத்துல வந்து ரீப்ராடக்டிவ் ஹெல்த். ஒரு ஃபேமிலியில குழந்தைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இருக்கிற குடும்ப சிக்கல்கள், இந்த ரீப்ராடக்டிவ் ஹெல்த்ல என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு சார்? நீங்க சொன்ன மாதிரி ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய ஹேஷ்டேக்கான ஹாப்பி மேன் ஹாப்பி ஃபேமிலி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம நிறைய பேர்ட்ட கேட்குறோம்ல, அவசியமா நீங்க இப்போ அவங்க நம்மகிட்ட ப்ராப்ளம்ஸோட வராங்க, அவசியமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? ஏன்னா நம்ம ஃபேக்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லையே, நமக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் ஒர்க் பண்ணாம கூட போகலாமேன்னு கேட்கும்போது, கண்டிப்பா எங்களுக்கு வந்து வி வாண்ட் அவர் பேபி, வாட் எவர் இட் இஸ் வி ஆர் ரெடி டு ட்ரை அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு நம்ம அதை டீப்பா கேட்கும்போது, ப்ராபப்ளி இந்த நம்மளோட அட்லீஸ்ட் நம்ம கல்ச்சர்ல ஜென்ரல் வேர்ல்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர், ஆமா நம்ம கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி அவர் லைஃப் இஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற. ஸோ ஒன்ஸ் சில்ட்ரன் ஆர் இன் டு த ஃபேமிலி தென் ஒன்லி தே திங்க் ஓகே நவ் மை ஒர்க் இஸ் கம்ப்ளீட். அந்த அளவுக்கு ஐ திங்க் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ஹாஸ் இட்ஸ் இம்பாக்ட். ஹெல்த்தை பத்தி நம்ம இப்போ பேசல, பட் தி இம்பாக்ட் ஆஃப் தி ப்ராப்ளம். ஏன் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த ப்ராப்ளம் வந்து தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னா, ப்ராபப்ளி பிகாஸ் திஸ் இஸ் அவர் கல்ச்சர் டீப்லி ரூட்டட். அதனால வந்து ப்ராபப்ளி நம்ம அதை பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். எஸ். இப்போ டாக்டர், இதுவே வந்து ரீப்ராடக்டிவ் ஹெல்த்தை பத்தி நம்ம பேசுறோம். இந்த ப்ராப்ளம் ரீப்ராடக்டிவ் ப்ராப்ளம் வந்து ஒரு லேடிஸ்க்கு இருந்தது அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபேமிலியோடய வருவாங்க. ஸோ வரும்போது அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க, அத்தையை கூட்டிட்டு வருவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அதுவே ஒரு மென்னுக்கு இருந்தா ஃபேமிலியோட வராங்களா? வராங்களான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வராங்கன்ற போது இன்னைக்கு காலகட்டத்துக்கு there are some ஒரு 25 to 30% வந்து they come as family. அந்த ஃபேமிலி வந்து யூஸ்வலா இந்த ஹஸ்பண்டோட ஃபேமிலி. அந்த டைம்ல ஒய்ஃப் மட்டும் தனியா வருவாங்க. ஆனா இதுவே ஒய்ஃப் வீட்ல இருந்து அவங்க வரும்போது அவங்க சைட்ல ஒரு ஃபுல் செட்டா வருவாங்க. அந்த பர்சன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மட்டும் அவங்க கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸை நம்ம பார்க்கணும். 30% மட்டும்தான் ஒரு மேல் வந்து ஃபேமிலியா வராங்க, பட் 50% மேல் தனியா வராங்க. ஸோ நம்ம முதல்ல கேட்கறது எங்க, நீங்க மட்டும் வந்தா எப்படிங்க கூட இருக்கிறவங்களே கூப்பிட்டு வரலையான்னு கேட்டேன். சார், ஒய்ஃபுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். நம்ம இப்போ சொல்லுவோம், ஒய்ஃப்க்கு தெரியாம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? இல்ல அவங்களுக்கு தெரியாம இருந்தா நானே சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். ஸோ லெட் இட் பி ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ஆர் செக்ஷுவல் ஹெல்த், த ஒய்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ நோஸ் அபவுட் இட். ஸோ அதுதான் நம்மளோட இன்னைக்கு நம்ம பார்க்குற ட்ரெண்ட். சார், இப்போ இந்த ரீப்ராடக்டிவ் ப்ராப்ளமே நார்மல் ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் தானா, இல்ல அது வந்து ஒரு பெருசு ஒரு தீர்க்கப்படாத ஒரு வியாதி அந்த மாதிரி தான் இருக்கா சார்? ஆக்சுவலா ரீப்ரடக்டிவ் அப்படின்ற விஷயம், அதனோட ஹெல்த் நம்ம சொல்றது இட் இஸ் நாட் அ சிங்கிள் திங். ஹார்ட் ஒர்க் பண்ணல, லங் ஒர்க் பண்ணல, இன்டெஸ்டைன்ல பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் வந்து தனித்தனி ப்ராப்ளம். ஆனா ஒரு ரீப்ரடக்டிவ் ஹெல்த்னு வரும்போது ஈவன் தோ நாட் இன் ஆல் கேசஸ் ஒரு லோ ஸ்பெர்ம் கொண்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு, இட் மே பி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி என்டையர் பாடி ஸ்டேட்டஸ். கரெக்ட். உடம்புல இருக்கிற பிரச்சனைனால தான் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் சரியாகும். ஸோ செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ஆர் மார்க்கர்ஸ் ஆஃப் ஓவரால் ஹெல்த். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்குற சிவியர் இன்ஃபர்டிலிட்டி மேபி ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட், அந்த பார்ட் மட்டும் மேபி அது தனியா எங்குது, மீதில நல்லா இருக்காங்க. நம்ம பார்ப்போம் அவங்க சூப்பரா they would have 6 packs எல்லாமே இருக்கும், ஆனா திடீர்னு பார்த்தா அவங்க ஸ்பெர்ம் நல்லா இருக்கு. தட்ஸ் a different story. அதை பத்தி நம்ம பேசல. பட் ஜென்ரலா லோ ஸ்பெர்ம் கொண்டுட வராங்க, போக போக கவுண்ட் கம்மியாயிட்டே போகுது, அவங்க குண்டாயிட்டே போறாங்க. இந்த எக்ஸாக்டான பேஷண்ட்டுக்கு வந்து இட் இஸ் பிகாஸ் த அதர் சிஸ்டம்ஸ் ஆர் அஃபெக்டட் பை வாட் எவர் ப்ராப்ளம். அதனோட எண்ட் ப்ராடக்ட் தான் ரீப்ரடக்டிவ் ஹெல்த். திரும்ப இந்த கொஸ்டினுக்குள்ளே வர மாதிரியே இருக்கு எனக்கு. ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், டிப்ரெஷன், அனெக்ஸ்டி, இது எல்லாமே ரீப்ரடக்டிவ் அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. அதாவது வந்து நம்ம திருப்பி அங்க போறோம்னா நம்ம பிரச்சனை அங்க இருந்து இப்படி போறோம், இங்க இருந்து இப்படி வரும். ஸோ இப்படி ஃபோக்கஸ் பண்ணி போறதா நம்மளோட என்டையர் இந்த ப்ராபப்லி த மென்ஸ் ஹெல்த் இஸ் லைக் தட். நம்ம மென்ஸ் ஹெல்த்தும் லைஃப் ஸ்டைலும் தே ஆர் ஹேண்ட் இன் ஹேண்ட், பிணைஞ்சதுன்னு சொல்றோம் அந்த மாதிரி. நம்ம டிஎன்ஏவே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ப்ராபப்லி இஃப் வி ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் காம்பனன்ட். இப்போ நாங்க ட்ரீட்மெண்ட் சொல்லும் போது வி ஃபோக்கஸ் ஆன் 4 pillars: டயட், நியூட்ரிஷன், அதாவது நைட் அண்ட் நியூட்ரிஷன் ஒன்று தான், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க, ஸ்லீப். வி ஃபோக்கஸ் ஆன் 4 pillars ஆஃப் ஹெல்த். அந்த மாதிரி இந்த டாபிக்ல நம்ம வந்து தான் ஆகணும். ஏன்னா திருப்பியும் அதே தான், ஸ்ட்ரெஸ் இருந்தா இன்ஃபர்டிலிட்டி வரும், இன்ஃபர்டிலிட்டி இருந்தா ஸ்ட்ரெஸ் வரும். கரெக்டா. இப்போ நீங்க இந்த டயட் சொல்றீங்க, ஸ்லீப் சொல்றீங்க. ஸ்லீப்ல வந்து ஸ்கிரீன் டைம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாராலையும் இப்போ ரொம்ப டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப பண்றப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்டைம்ல மொபைல் ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ அதனால நம்ம ஸ்பெம் ஒன்று குறைய மாட்டாங்க. அதாவது இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா, நம்ம சொல்லுவோம் நீங்க எப்போ மொபைல் பார்த்து முடிப்பீங்கன்னா அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, நீங்க அன்டைமா செல் பாக்குறீங்க அப்படின்னு. அது அன்டைம்னு யார் சொன்னாங்க? அதுலதான் வந்துட்டு தானே இருக்கு. முன்னால FM சேனல்னா கூட 10 o'clock க்ளோஸ். ஆமா, 10 o'clock. அப்புறம் அது 24. அந்த மாதிரி மொபைலை பார்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு டைமே இல்லை. அதே மாதிரி நம்ம கேட்குறோம்ல, ஏன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இன்டிமசி இஷ்யூஸ் வருது, ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா இவங்க போனை கீழே வைக்கலன்றது ஒரு முக்கியமான பார்ட். சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வைக்கிறது இல்லை, சம்டைம்ஸ் ஒய்ஃப் வைக்கிறது இல்லை. கேட்டால் நாங்கள் வந்து ஒர்க்கில் இருக்கோம், அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் ஹை டைம் தட் வந்து
we probably understand this and act. ஸோ நம்ம உலகமே நம்ம கையில், நம்ம மொபைலுன்றோம். இப்போ மொபைலே ஆக்சுவலாக உலகத்தை கையில் வச்சிருக்கு. எக்ஸாக்டாக கரெக்ட். அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இப்போ இந்த ரீப்ராடக்டிவ் ஹெல்த்தில் வந்து ஒரு மெயினான விஷயம் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட். இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்? ஸோ நம்ம ஃபுட்டுன்னு வரும்போது ஃபுட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாலே ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஹெல்த் வந்துடும். ஏன்னா நம்ம பார்க்க போனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாரும் வந்து டெய்லி வந்து 6 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுறது இல்லை. நம்மளுடைய ஊரில் வந்து டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால நம்மளோட பிரச்சனை என்னன்னா நம்ம நடக்கிறதே இல்லை. ஸோ இதுவே நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த சுச்சுவேஷன் என்னன்னா, இப்போ பாரிஸ்க்கு போனீங்கன்னா 2 மெட்ரோ ஸ்டேஷன் நடுவில் நடக்கிற தூரமே 2 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ சிங்கப்பூர் போனீங்கன்னா அவங்க மெட்ரோ ஸ்டேஷனில் போகிறதுக்கு அந்த டைம் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, there is good connectivity, 2 wheeler. நம்ம அதை வச்சுட்டு நம்ம ஊரே நம்ம எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுறோம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்குமே வந்து நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கறது இல்லைன்றதுனால நம்மளோட கலோரி ரெக்யர்மெண்ட் கம்மியா இருக்கு. ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது ஒரு பக்கம், சாப்பாடை கம்மி பண்ணுங்கன்றது இன்னொரு பக்கம். ஸோ ரெண்டுமே இப்போ நம்ம வந்து ஒபிசிட்டி, அதாவது நல்லா இந்த பையன் வந்து பார்க்குற கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு இருக்கான்றது ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதுவே வந்து ஒரு ஓவர் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி களத்தில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நாங்கள் வெயிட்டை குறைச்சி ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்றோன்றவங்களுக்கு அது நல்லா தெரியும். அதாவது நம்ம பார்க்க நம்ம இந்த விஷயங்களை இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுவோம், இல்ல டயட்டிஷியன் கிட்ட போவோன்ற போது அவங்க எல்லாருமே சொல்றது யூ ஹேவ் டு ரெடியூஸ் யுவர் போர்ஷன்ஸ். அந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணவே ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ். ஆப்வியஸ்லி ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு சில இம்பார்ட்டன்ட் ஃபுட்ஸ் இருக்கலாம். இப்போ இந்த வெயிட் லாஸ் பத்தி சொன்னீங்க, உடம்ப குறைக்கணும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் பண்றதுல சில மெடிசன்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ நியூட்ரிஷன் ரிலேட்டடா எடுத்துக்கிறாங்க. அதுக்கும் இந்த ஸ்பெர்முக்கு ஏதாவது ரிலேட்டட் கனெக்டிவிட்டி இருக்கா டாக்டர்? ஸோ இதில் வந்து நம்ம 2-3 விஷயம் ஒரே கொஸ்டினில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். தேர் ஆர் சம் ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் ஃபார் வெயிட் லாஸ், பட் தட் கேன் பி ப்ரிஸ்கிரைப் ஒன்லி பை தி எக்ஸ்பர்ட். அதே மாதிரி நான் சும்மா போய் கடையில் இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டு வெயிட் குறைப்பேன், அந்த கான்செப்ட் இல்லை. அதே மாதிரி யாருக்கு கொடுக்கணும், எந்த மாதிரி கேட்டகரியில் இதை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எடுத்தோடனே நாளைக்கு நீங்கள் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. ஹேவ் யூ ட்ரைட் ஆல் த மெத்தட்ஸ்? எதுவுமே ஒர்க் ஆகலையா, சரி அந்த வெயிட் லாஸை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம ட்ரக்கை யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ வித் எக்ஸ்பர்ட். நாங்களே ஒரு பேஷண்ட் பார்க்குறோம், இஃப் தேர் ஒபீஸ், மேபி இன்னைக்கு காலகட்டத்தில் நியூ ட்ரக்ஸ் வந்திருக்கு, அதை மேபி யூஸ் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். அதே மாதிரி நீங்க சப்ளிமெண்ட்ஸ் பத்தி கேட்டீங்க. இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல 2 வகை இருக்கு. ஒன்னு வெயிட் லாஸ் சப்ளிமெண்ட்ஸ், இன்னொன்னு ஸ்பெர்ம் சப்ளிமெண்ட்ஸ். நம்ம என்ன பண்றோம், we try to be over healthy. எல்லா சப்ளிமெண்ட்ஸும் வாங்கி நம்ம டெய்லி சாப்பிடுறது, நம்ம வந்து ஃபுட் போர்ஷனை குறைங்கன்னு போன இதுல சொன்னதுனால உடனே நம்ம வந்து அதுக்கு சப்ளிமெண்டா வந்து நான் இந்த புரோட்டீன் ஷேக் சாப்பிட்டேன். இதுல எக்ஸாக்டா என்ன இருக்கு, அது எப்படி வந்து, அதாவது ஈவன் தோ நம்ம வந்து இதை பேசும்போது we may be inviting problem from the companies or etc. பட் ஆனாலும் அந்த ஒரு இதுல வந்து எல்லாத்தையும் எப்படி அடக்க முடியும்? How is it possible to அதை வந்து இப்போ எப்படி மேட்ச் பண்ண முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஸ்பெர்ம் சப்ளிமெண்ட்ஸ் வரும்போது அதுலயும் மேபி இட் கண்டெய்ன்ஸ் சம் அடிஷனல் சப்ஸ்டன்சஸ் which may be damaging the sperms. ஸோ எக்ஸாக்டா இதுக்குள்ள என்ன இருக்குன்றதை தெரிஞ்சு மேபி அந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாமே. அதை தாண்டி எனிதிங் ஓவர் த கவுண்டர் நம்ம வாங்குறது எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. திஸ் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் காஷன். கரெக்ட். இப்போ இந்த ரீப்ராடக்டிவ் நம்ம பேசிட்டு இருக்கோம் டாக்டர், அதுல வந்து ஸ்பெர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பேசிட்டு இருக்கோம். விமனுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா டாக்டர்? அப்படின்னா எக்ஸாக்டா எப்படி கேட்குறீங்க? எப்படி அப்படின்னா, இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நமக்கு அதில் அங்கே வந்துட்டு நம்ம எக் கவுண்ட் சொல்லுவோம், அது அந்த மாதிரி அவங்களுக்கு. அதாவது வந்து இன்னைக்கு நம்ம பாக்குற மெயினான ப்ராப்ளம் என்னன்னா, there is a decline in sperm and egg and quality. மேபி ஸ்பெர்ம் நல்ல நம்பரா இருக்கலாம், பட் அதனோட மொட்டிலிட்டியோ இல்ல அதோட ஷேப், அதாவது ஊர்ந்து செல்லும் தன்மையோ இல்ல இதுவோ நல்ல கம்மியா இருக்கிறதுனால அந்த ஸ்பெர்ம் போயிட்டு அந்த பிரெக்னன்சியை உருவாக்குற கெப்பாசிட்டி அதுக்கு இல்லாம போகலாம். அதே மாதிரி முன்னாடி காலத்துல வந்து நம்ம சொல்லுவோம் 40 வயசுல கூட நேச்சுரல் பிரெக்னன்சின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுடைய மேபி ஊர் சைடு எல்லாம் பார்த்துருப்போம். ஆமா. பட் இன்னி காலகட்டத்துல 35 இயர்ஸ் தாண்டும் போதே அந்த நேச்சுரல் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. போத் நாம இப்போ இது ஸ்பெசிஃபிக்கா வந்து ஃபீமேல் பேராமீட்டர்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா 35 இயர்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த எக்கோட குவாலிட்டி கம்மியாயிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா 1973ல இருந்து 2020 வரைக்கும் இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா WHO நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 2% ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகுது. அதாவது முன்னாடி 40 இருக்கு அப்படின்னா 1970ல 40 மில்லியன் இருந்துச்சுன்னு எக்ஸாம்பிள் இருக்கு. 1981ல வந்து 38 மில்லியன், 36 மில்லியன் அப்படின்னு நார்மலா இருக்கிறவங்களுக்கான கவுண்டே படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. ஆர் வி ஃபேசிங் அன் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி எக்கும் இருக்கு. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இப்ப மேல் ஃபெர்டிலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன பேசணும், மேல் ஃபெர்டிலிட்டி அதிகம் ஆகுது, ஆனா அவேர்னஸ் வருது, மென் ஆர் நவ் வில்லிங் டு கம் ஃபார் ட்ரீட்மெண்ட். நம்ம என்ன சொல்றோம்னா, சீக்கிரமா வாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை கம்மியான ஸ்பெர்ம் கூட இம்ப்ரூவ் பண்ண முடியும், உங்களோட பிசியாலஜி, அதாவது உங்களோட மெக்கானிசம் அந்த மாதிரி. பட் அவங்கள்ட்ட கம்பேர் ஒன்ஸ் இட் கோஸ் விமனுக்கு வந்து திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ இதுல எல்லாமே மேல் ஃபேக்டரா இருந்தும் ப்ராப்ளம் வர்றது பாத்தீங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு தான். ஸோ அந்த பாயிண்ட் வந்து whoever is seeing this video should know that. ஸோ இப்போ டாக்டர், இந்த ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க சொன்னீங்க. நைட் ஷிஃப்ட் போறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு டாக்டர் இது
ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அதாவது வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான். இது எப்படி ஆன்சர் பண்றதுன்னா, மேபி அவங்களோட ஒர்க்கே அந்த மாதிரி இருந்தா அதை நம்ம மாத்த முடியாது. பட் மாத்தக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தா மாத்தலாம். சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம், இதெல்லாம் இருக்கு. பட் இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது எங்க அப்படின்னா, ஸ்லீப்லியா இல்ல டயட்லியான்னு கேட்டா, இட் இஸ் ப்ராபப்லி த டயட் விச் இஸ் த ப்ராப்ளம். அவங்க வந்து அந்த நைட்ல அவேக்கா இருக்கணுன்றதுக்காக ப்ராபப்லி தே கீப் டேக்கிங் சம்திங். அதுல சுகர் கண்டென்ட்டோ ஜங்க் ஃபுட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்னால வர ப்ராப்ளம்ஸ் அதிகமே தவிர எக்ஸாக்டா இந்த நைட் ஷிஃப்ட்னால தான் எல்லா ப்ராப்ளமும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி அவங்க அதை மேட்ச் பண்ற மாதிரி மார்னிங்ல நிறைய பேர் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் மார்னிங்ல கரெக்டா இந்த டைம்ல இந்த டைம் பண்ணுவேன். மேபி ஒரு டெஸ்டோஸ்டெரான் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி சில விஷயங்கள் வரலாமே தவிர ஓவரால் பாத்தீங்கன்னா ப்ராபப்லி அதனால வர தாக்கத்தோட அவங்களோட அதனோட அசோசியேட்டட் லைஃப் ஸ்டைல். இப்போ நைட்ல தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நான் போய் 2 சிகரெட் குடிச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம நைட் 11 o'clock 12 o'clock கூட பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபுட் கவுண்டர்ஸ் ஓப்பனா தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது the reason is because people are available to take the service. Yes, people are taking because the service is available. So இதுதான் வந்து அதனோட இஷ்யூ. Thanks, doctor. So nice session. Okay, we'll see next week. Okay, thank you.